ஜெபம் கேட்கப்படுது, நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, குடும்பம் நல்லா இருக்குது. அன்பான மனைவி, அன்பான கணவன், கீழ்ப்படுகிற மனைவி, கீழ்ப்படிதல் பிள்ளை, இதில் சொல்லலாம் நீர் பெரியவர்னு. ஆனால் எல்லாமே இங்கே தலைகீழ இருக்குது. ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு ஒரு 3 வார்த்தைகளை திரையிலே போடுவார்கள். கிரைசிஸ் எல்லாமே சீல வரும். புரிஞ்சால் பரவாயில்லை, புரியாவிட்டாலும் பரவாயில்லை. கிரைசிஸ் நம்முடைய வாழ்க்கையின் குழப்பங்கள். இது ஆண்டவர் எங்கே சொல்கிறாருன்னா 32:2 அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள். அதாவது 2ஆம் வசனம் நான் படிக்கிறேன். 2ஆம் வசனம் என்னோட சேர்ந்து எல்லாம் படிங்க. சொல்லுங்க. பாபிலோன் ராஜா அவனுடைய சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ ராஜாவின் அரண்மனையிலே காவற்சாலையில் முற்றத்தில் அடைக்கப்பட்டான். 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். கவனமாக கேளுங்க. நம்பர் 1, முதலாவது குறிப்பு. இது சொல்லப்பட்ட இடம் கவனிங்க. அடைக்கப்பட்ட நேரம். நல்லா கவனிக்கணும். இட்ஸ் பிளாக்ட். ஜெபம் கேட்கப்படலை, குடும்பம் சரியில்லை. அந்த வார்த்தை படித்து பார்த்தீங்களா? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குது? என்னங்க? இல்லை தீர்க்கதரிசியோ. நல்லா கவனிக்கணும். என்னங்க? தீர்க்கதரிசியோ. ஹலோ, பாவி அல்ல, ஜெபிக்காதவன் அல்ல, தேவனோடு உறவு இல்லாதவன் அல்ல. இது தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியோ. எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். நான் ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக ஆண்டவரோடு நான் பயணிக்கிறேன். 53 ஆண்டுகளாக நான் போதகராக இருக்கிறேன். இங்கே வருகிற வரைக்கும் போராட்டம், ஆட்டோவில் வரும்போதே போராட்டம், நிறைய கட்ட பஞ்சாயத்து, கேட்க முடியாத வார்த்தைகள்லாம். கவனிங்க. எல்லாம் சொல்லுங்கள். தீர்க்கதரிசியோ. நம்ம நினைக்கிறோன்னா, என்ன எங்களை பார்த்து நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைப்பாங்க. என்னை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. பாஸ் அப்படி சொல்லுவாரா தெரியல, அவருக்கு என்னையான்னு சொல்லுவார். ஆனால் நான் பாடுற பாடு எனக்கு தான் தெரியும், அவர் பாடுற பாடு அவர் தான் தெரியும். அதாவது தமிழில் போடுறீங்களா? சொல்லுங்கள். குழப்பங்களின் நேரம், அடைக்கப்பட்ட நேரம், வெளியே சொல்ல முடியாத நேரம். நல்லா கவனிங்க. 1000 பேருக்கு ஊழியம் பண்ணுகிறவர் என்ன சொல்ல விரும்புகிறேன்? தாயின் கருவிலே தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினேன். யோசித்து பார்த்தீங்களா? தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேர். ஒன்று யோவான் ஸ்நானகன், இன்னொன்று எரேமியா. புரியுதா உங்களுக்கு? சிம்சோன் கூட